நம்மளோட இந்த வீடியோலையும் அரேஸோட கண்டினியூவேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஒண்டி அரேவை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ஒண்டி அரேவை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் பார்த்துருந்தோம். அதே லைன்ல நம்ம இன்னொரு ஃபேக்டையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாகவே நம்ம அரேஸை பத்தி படிக்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம். அரே எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன், இன்ட் அரே. ஸோ அந்த அரேயோட நேம் ஏன்னு வைக்கிறேன். என்னோட அரே வந்து 3 இன்டீஜரை ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் சைஸ் 3ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட் என்ன நடந்திருக்கும்? என்னோட மெமரியில் 3 இன்டீஜரை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். பட் அந்த ஸ்பேஸ் எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். கண்டினியூஸாக கிரியேட் ஆகிருக்குமா இந்த மாதிரி, ஆர்எல்ஸ் இங்கே ஒரு எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு இடத்துல கிரியேட் ஆகிருக்குமா? ஸோ அரே எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன். அப்படின்னா என்னோட அரேயில் எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒன் ஆஃப்டர் another கண்டினியூஸாக தான் இருக்கும். அப்போ என்னோட அரே கிரியேட் ஆனது இந்த மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்குமே தவிர இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்காது. ஸோ நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட்டாக எனக்கு ஒரு அரே கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுக்குள்ள நான் எலமெண்ட்டை போடணும். எப்படி அதோட இண்டிவிஜுவல் பொசிஷனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ்ங்கிற கான்டெக்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரேவோட 0th இண்டெக்ஸில் 1 அப்படிங்கிற எலமெண்ட்டை கொடுக்குறேன். அரேவோட 1 இண்டெக்ஸில் 2ங்கிற எலமெண்ட்டை கொடுக்குறேன். அரேவோட செகண்ட் இண்டெக்ஸில் 3 அப்படிங்கிற எலமெண்ட்டை கொடுக்குறேன். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். எனக்கு அரே கிரியேட் ஆயிடுச்சு, அந்த அரேக்குள்ள எலமெண்ட்டையும் நான் கொடுத்தாச்சு. இந்த அரேயோட நேம் தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? இந்த ஒட்டுமொத்த அரேயோட நேமை தான் நம்ம ஏன்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த மொத்த நேமும் தான் நமக்கு ஏ. ஸோ இதில் இருக்க எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் போவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0th இண்டெக்ஸில் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், தேர்ட் எலமெண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? அரே எலமெண்ட்ஸ் எல்லாமே மெமரியில் கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மெமரியில் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மெமரி அட்ரஸ் எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் சிம்பிளிசிட்டிக்காக 100 அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பரை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1ங்கிற எலமெண்ட் 100ங்கிற அட்ரஸில் இருக்குன்னா இந்த 2ங்கிற எலமெண்ட் எந்த அட்ரஸில் இருக்கும்? 100க்கு அடுத்து 101 வருமா? இதுதான் என்னோட கொஸ்டின். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அரே எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்கும் மெமரியிலன்ட்டு. இப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா அதுதான் கிடையாது. எனக்கு இங்கே என்ன வரும்னா 104ங்கிற அட்ரஸ் வரும். அண்ட் தென் இங்கே 108ங்கிற அட்ரஸ் வரும். அண்ட் தென் இப்படி 4 இன்டர்வலாக போயிட்டு இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒவ்வொரு இன்டீஜரும் அது மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஆக்குப்பை பண்ணிக்கிற பைட்ஸ் ஜாவால 4 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ 1ங்கிறது ஒரு இன்டீஜர்னா இந்த 1 நான் மெமரியில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எனக்கு 4 பைட்ஸ் தேவைப்படும். அப்போ 100ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 100, 101, 102, 103 இந்த 4 பைட் ஆஃப் மெமரியுமே என்னோட 1ங்கிற நம்பருக்கு சொந்தமானது தான். அப்போ 2 எனக்கு ஸ்டோர் பண்ணணும்னா இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணணும் 104. 104ல இருந்து 107 வரைக்கும் இந்த 2ங்கிற எலமெண்ட்க்கு சொந்தமானது. அண்ட் இந்த 3ங்கிற எலமெண்ட் 107க்கு நெக்ஸ்ட் 108ல இருந்து 111 வரைக்கும் சொந்தமானது. ஸோ இதை தான் நம்ம அரே எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் சொல்லுவோம். இங்கே நம்பரில் நம்மளுக்கு இன்டர்வல் இருக்கிறதுனால அதோட ஸ்டோரேஜில் கேப் இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 4 பைட் ஆஃப் மெமரி வேணும். அதனால தான் இங்கே 4 இன்டர்வல் எழுதியிருக்கும். இதே ஒரு ஷார்ட் அரேவாக இருந்தால் 2 இன்டர்வல் எழுதியிருக்கும். இதே ஒரு லாங் அரேவாக இருந்தால் 8 இன்டர்வல் எழுதியிருக்கும். அதோட சைஸ் வந்து டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் அரேவாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போ இந்த ஏங்கிற அரே ஒரு இன்டீஜரை தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. 3 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதாவது பிரிமிட்டிவ் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான அரேஸை நம்ம பிரிமிட்டிவ் அரேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருந்தனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 3 3 ஸ்ட்ரிங்கை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு அரே. ஆஸ் யூஷுவல் எனக்கு அரே கிரியேட் ஆகும். இந்த அரேல எல்லாமே ரெஃபரன்ஸ் வேரியபிள் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆப்ஜெக்ட் இருக்காது. பிகாஸ் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட எலமெண்ட் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹீப் மெமரியில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹீப் மெமரி இதுதான் ஹீப் மெமரி அப்படின்னா இங்கே 3 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். என்னோட அரேலோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த வேரியபிள் தான் வந்து எனக்கு கண்டினியூஸ் லொகேஷனில் இருக்கும். அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் ஹீப்பில் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரிமிட்டிவ் அரேவா இருந்தா, அந்த பிரிமிட்டிவ் எலமெண்ட்ஸே அரேல கன்டினியூவஸா தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இதே இது ஒரு ரெஃபரன்ஸ் அரேவா இருந்துச்சுன்னா, அந்த ரெஃபரன்ஸ் அரேக்கான வேரியபிள் அரேல கன்டினியூவஸ் லொகேஷன்ல இருக்கும். ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரியில இருக்கும். இது நாம அரேவ பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இது கிளியரா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் நம்ம 2D அரேவோட கிரியேஷனுக்கு போவோம். நம்ம ஆல்ரெடி 2D அரேவை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறத போன வீடியோலயே பார்த்தோம். இப்போ 2D அரேவை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாகவே 2D அரேனா நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு படிச்சிருப்போம். மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ரோஸ் இருக்கும் அண்ட் காலம் இருக்கும். ஸோ 2D அரேனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர ஞாபகம் 2D அரேங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். அதாவது ரோஸ் இருக்கும் அண்ட் தென் அதுக்கு காலம் இருக்கும். இதுதான் ஒரு 2D அரேக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு. பட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் 2D அரேனா ஆக்சுவலாக இது ஒரு அரே ஆஃப் அரேஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, ரெண்டுமே 2D அரே தான். மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடியது தான். பட் மெமரி வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த அப்ரோச் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறேன். நான் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரியர் சப்ஜெக்டோட மார்க்கை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, இந்த 5 ஸ்டூடெண்ட்டோட அரியர் சப்ஜெக்ட் மார்க்கை நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் 1 இருக்கான். அவனுக்கு வந்து 3 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு. அப்படின்னா 3 எக்ஸாம் எழுதுவான். அந்த 3 எக்ஸாமுக்கு மார்க் வரும். இப்போ ஸ்டூடெண்ட் 2 இருக்கான். அவனுக்கு 4 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு. ஸ்டூடெண்ட் 3 இருக்கான். அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல தான் அரியர் இருக்கு. ஸ்டூடெண்ட் 4 இருக்கான். அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல தான் அரியர் இருக்கு. ஸ்டூடெண்ட் 5 இருக்கான். இவனுக்கு 2 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஃபாலோ பண்ணோம்னா, நான் என்ன கிரியேட் பண்ணியிருப்பேன்? 5 ஸ்டூடெண்ட்டுக்குமே 5 ஸ்லாட் இருக்க மாதிரி தான் அரே கிரியேட் பண்ண முடியும். ஸோ 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஸோ இது என்னோட ஸ்டூடெண்ட் 1. அவனுக்கு இருக்கிற அரியரே 3 தான். அப்போ அவனோட மார்க்கும் 3 சப்ஜெக்டான மார்க் தான். அப்போ இந்த 2 ஸ்பேஸ் எனக்கு வேஸ்ட் தான். ஸ்டூடெண்ட் 2க்கு 4 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு. அப்போ அவனுக்கு 4 மார்க் தான் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸ் எனக்கு வேஸ்ட். ஸ்டூடெண்ட் 3க்கு ஒரு சப்ஜெக்ட்ல அந்த அரியரே இருக்கு. அப்போ இந்த 4 பாக்ஸுமே எனக்கு வேஸ்ட். ஸ்டூடெண்ட் 4க்கும் அதே கேஸ் தான். ஸ்டூடெண்ட் 5க்கு 2 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு. அப்போ இந்த மீதி 3 பாக்ஸ் கம்ப்ளீட்டா வேஸ்ட். இதில் எனக்கு நிறைய மெமரி யூஸ் பண்ணாம வேஸ்டா போகுது. இதே நம்ம அரே ஆஃப் அரேஸ் ரெப்ரசன்டேஷன்ல ஃபாலோ பண்ணோம்னா, எனக்கு பேஸ் அட்ரஸ் என்னது? ஐ மீன் பேஸ் கவுண்ட் 5. பிகாஸ் 5 ஸ்டூடெண்டோட மார்க்கை நான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டூடெண்ட், ஃபோர்த் ஸ்டூடெண்ட், ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு எத்தனை சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு? 3 சப்ஜெக்ட்லாம் அரியர் இருக்கு. அப்போ நான் அதுக்கு மட்டும் தனியா 3 ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேவை கிரியேட் பண்ணிப்பேன். அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 சப்ஜெக்ட்ல அரியர் இருக்கு. அப்போ அதுக்கு மட்டும் தனியா 4 ஸ்பேஸ் இருக்க அரேவை கிரியேட் பண்ணிப்பேன். அண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அரியர் எக்ஸாம் தான் இருக்கு. ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 அரியர் எக்ஸாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு மெமரி யூட்டிலைசேஷன் இதை விட நம்மளுக்கு இம்ப்ரூவ் தான் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய மெமரி யூஸ் பண்ணாமே வேஸ்ட்டாக போகுது. ஜாவால 2D அரேவை பொறுத்த வரைக்கும் அரே ஆஃப் அரேஸ் ரெப்ரசன்டேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ரெப்ரசன்டேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி 2D அரேவை டிக்ளேர் பண்ணுவோம்? டேட்டா டைப் கொடுக்கணும் அண்ட் அதோட டைமென்ஷன். 2D அரேங்கிறதுனால 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அண்ட் தென் அரேயோட நேம் அண்ட் ரைட் சைட் அந்த அரேவை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா அரேயுமே ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் அரே? இன்டீஜர் அரே. ஸோ இந்த இடத்துலையும் நான் 2 சைஸ் கொடுக்கணும். இங்க 2, இங்க வந்து அகைன் 2 கொடுங்க. ஸோ இந்த அரே எப்படி எனக்கு இன்டர்னலாக கிரியேட் ஆகும்னு பார்த்தா, எனக்கு பேஸில் 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே இருக்கு. அண்ட் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாகவும் எனக்கு ஒவ்வொரு அரே இருக்கு. அந்த அரேல 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் வரலாம் மேபி. இங்கேயுமே வந்து ரோஸ் அண்ட் காலம் சேமா தானே இருக்கு. 2 இருக்கு. 2 அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த இடத்துல எனக்கு ஒரு எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆர் எல்ஸ் 2 எலமெண்ட்டை விட அதிகமாக ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, ஃபைன், நான் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்ட் என்னோட அரே நேம் BRR அப்படின்னு வைக்கிறேன். நியூ இன்ட் ஆஃப் இங்க 2 கொடுத்துட்றேன். இந்த இடத்த நான் எம்டியா விட்டுறேன். பிகாஸ் இந்த இடத்துல எல்லா எலமெண்ட்டுமே 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் இங்கே 2 கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே 2 இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் கிரியேட் ஆகும். பட் எனக்கு ஷூராக தெரியல
இந்த அரேயோட எலமெண்ட்டா 2 அரேவை தான் எல்லாம் பாயிண்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால இந்த இடத்த நான் எம்டியா விட்டுறேன். இப்போ இதை எப்படி நான் ஃபில் பண்ணலாம்னா BRR of 0 equal to new int of 5. BRR of 1 equal to new int of 2. இந்த சின்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு அரே எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் அரே கிரியேட் ஆயிருக்கும். இந்த பேஸ் அரேல 2 எலமெண்ட் தான் ஹோல்ட் பண்ண முடியும். இதோட நேம் தான் நமக்கு என்னது BRR. BRRோட 0th இண்டெக்ஸ் இது, BRRோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இது. BRR ஆஃப் 0ல நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், 5 இன்டீஜரை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அரே கிரியேட் ஆகும். இதுதான் என்னோட BRR ஆஃப் 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். BRR ஆஃப் 1ல 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இல்லை. இந்த எலமெண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 5 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே. இந்த எலமெண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 2 இன்டீஜர் ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே. பட் இந்த இடத்துல நம்ம பேஸ் சைஸை கொடுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த சைஸை நம்ம கொடுக்கலனாலும் நம்மளுக்கு இஷ்யூ வராது. பிகாஸ் அது ஃபிக்ஸ்டு கிடையாது, மேபி சேஞ்ச் ஆகலாம். அது நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி. பட் கம்பல்சரி இந்த பேஸ் அரேயோட சைஸை வச்சு நம்ம கொடுக்கணும். பேஸ் அரேயோட சைஸை கொடுக்கலைன்னா நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். int array a equal to new int of square bracket. ஸோ நான் 2 இடத்துலையுமே எங்கேயுமே டைமென்ஷன் கொடுக்கல. இப்போ இதை நான் JavaScript கமெண்ட் போட்டு கம்பைல் பண்ணனா எனக்கு கம்பைலேஷன் எரர், அரே டைமென்ஷன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற எரர் தான் வரும். பிகாஸ் 2D அரேவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த பேஸ் சைஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கணும். இந்த சைஸ் வந்து ஆப்ஷனல், பட் பேஸ் சைஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ இப்போ ஒரு அரேயோட கிரியேஷன் சின்டெக்ஸ் எழுதுறேன். இதுக்கான டயக்ராம் ரஃபா நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து ஒரு 3D அரேக்கான கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருக்கேன். இதுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு 3D அரே. அப்படின்னு நம்மளுக்கு அரேல 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயரோட சைஸ் தான் நம்ம பேஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பேஸ் சைஸ் வந்து கம்பல்சரி. அதனால தான் இங்கே நான் பேஸ் சைஸ் கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க அரே எப்படி கிரியேட் ஆகும், ஒரு 2 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரேவா கிரியேட் ஆகும். இதோட இண்டெக்ஸ் என்னது 0, இதோட இண்டெக்ஸ் என்னது 1. இந்த மொத்த அரேயோட நேம் தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் ஆஃப் 0னா இந்த பொசிஷனை குறிக்கும், எக்ஸ் ஆஃப் 1னா இந்த பொசிஷனை குறிக்கும். நான் எக்ஸ் ஆஃப் 0ல என்ன பண்ணியிருக்கேன், அகைன் ஒரு 3 அரேவை ஹோல்டு பண்ணக்கூடிய இதை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து நம்மளுக்கு இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இது நம்மளுக்கு மொத்தமாக என்னது எக்ஸ் ஆஃப் 0. அப்போ இந்த பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ஆஃப் 0 ஆஃப் 0. இந்த எக்ஸ் ஆஃப் 0 ஆஃப் 0 எனக்கு அகைன் ஒரு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட் 0 ஆஃப் 1 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. 0 ஆஃப் 2 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 1 இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் நான் இண்டிவிஜுவலாக அரே கிரியேட் பண்ணல, 2 அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரே எல்லாமே ஒரே மாதிரி இருக்க அரேவை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்டீஜரை ஹோல்டு பண்ணக்கூடிய அரேவை இது பண்ணியிருக்கு. இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே 2 இன்டீஜரை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் சில கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதுறேன். இதில் எதெல்லாம் வேலிடான ஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் இன்வேலிடான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு அகைன் ஒரு நிமிஷம் உங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 7 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு இது தப்பு. பிகாஸ் அரே கிரியேஷன் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம சைஸ் கொடுத்தாகணும். இந்த இடத்துல சைஸ் மிஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த சைட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இந்த சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே சைஸ் தேவையில்லை, இங்கே சைஸ் தேவை, அண்ட் நாமளும் சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்ட். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுவும் தப்பு. பிகாஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துலையும் சைஸ் மிஸ் ஆயிருக்கு.
4th ஸ்டேட்மெண்ட் இதுவும் தப்பு. நம்ம பேஸ் சைஸ் கம்பல்சரி கொடுத்தது ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் லேயரோட சைஸை கம்பல்சரி கொடுத்து ஆகணும். நம்ம அதை கொடுக்காமையே செகண்ட் லேயரோட சைஸை கொடுத்துருக்கோம். அப்போ இதுவும் நமக்கு தப்பு தான். தேர்ட் ஒன் இதுவும் கரெக்ட் நமக்கு. பிகாஸ் 2 சைஸையும் நம்ம கொடுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சைஸை நம்ம கம்பல்சரி தான் கொடுத்தாகணும். செகண்ட் லேயரோட சைஸ் ஆப்ஷனல், கொடுக்கலாம் அது கொடுக்காமே போகலாம். நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நோ ஃபைன். 6th ஒன் கரெக்ட் தான். பேஸ் லேயர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட சைஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் லேயர் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கூட கொடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. 6th ஒன்னும் கரெக்ட் தான். 7th ஒன் தப்பு. இது ஆக்சுவலாக 3D அரே. அப்போ ஃபர்ஸ்ட் லேயரோட சைஸை கொடுக்கணும். அண்ட் தென் செகண்ட் லேயரோட சைஸை கொடுக்கணும். நம்மளுக்கு தேர்ட் லேயரோட சைஸ் தான் ஆப்ஷனல். பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லேயர் சைஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் லேயரோட சைஸ் மிஸ் பண்ணிட்டோம். டேரெக்டாக தேர்ட் லேயரோட சைஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து தப்பு. அப்போ இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஒன் கரெக்ட், 5th ஒன் கரெக்ட், 6th ஒன் கரெக்ட். மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் அரே இனிஷியலைசேஷன். அரே இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்பிளையும் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அரே டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம், அரே கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இங்கே இது ரெண்டையும் நான் தனித்தனி லைனில் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே லைனில் எழுதுனா அதுதான் என்னோட அரே இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். இது சேம் அஸ் வேரியபிள் இனிஷியலைசேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்தையும் ஒரே லைனில் பண்ணால் அது வேரியபிள் இனிஷியலைசேஷன். அதே மாதிரி தான் அரேக்கும். அரேவை டிக்ளேர் பண்ணுறதும் கிரியேட் பண்ணுறதும் ஒரே லைனில் பண்ணால் அதுதான் அரே இனிஷியலைசேஷன். இன்ட் ஏ இதனோட டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், இதனோட கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் ஒரே ஸ்டெப்ல இருக்கு. அப்ப இதுதான் என்னது, அரே இனிஷியலைசேஷன். ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அரேவை நம்ம கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் வேல்யூஸ் எதுவுமே உள்ள போடல. அப்ப அரேவை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கலனா அந்த அரேக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்டோட ரிசல்ட்டா எனக்கு மெமரியில ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கும். அதோட கெப்பாசிட்டி 3 எலமெண்ட்டை ஹோல்டு பண்றது தான். அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கும், டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். இப்போ ஏவோட டைப் என்னது இன்ட், இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ 0. அப்போ 3 இடத்துலையும் 0ங்கிறது ஃபில் ஆயிருக்கும். ஒன்ஸ் நம்ம அரேவை கிரியேட் பண்ணிட்டோம்னா யூசர் அதுக்கு வேல்யூவை கொடுக்குற வரைக்கும் அந்த எல்லா பிளேஸ்லையும் அந்த அரே என்ன டைப்போ அந்த டைப்போட டிஃபால்ட் வேல்யூ தான் ஃபில் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு அரே லைன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. int array a is equal to new int of 3. system.out.println a of 0. system.out.println a. ஸோ இந்த லைன் என்னது, ஒரு அரே இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இதில் அரேயோட டிக்ளரேஷன் பார்ட்டும் இருக்குது, அந்த அரேயோட கிரியேஷன் பார்ட்டும் இருக்குது. இந்த லைனை பார்த்தோன்னா என்னோட ஜேவிஎம் என்ன பண்ணும், எனக்கு ஒரு அரேவை கிரியேட் பண்ணும். இந்த அரேல 3 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த மொத்த அரேக்கு தான் நம்ம என்ன நேம் வச்சிருக்கோம், ஏ அப்படிங்கிற நேமை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஏ ஆஃப் 0 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஏ ஆஃப் 0ல என்ன இருக்குது, ஆஸ் அ யூசராக நாம் எந்த வேல்யூமே கொடுக்கல. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் யூசர் வேல்யூஸ் கொடுக்கலினா அது எல்லாமே எந்த வேல்யூவால் ஃபில் ஆயிருக்கும், அந்த அரேவோட டிஃபால்ட் வேல்யூவால் ஃபில் ஆயிருக்கும். இது ஒரு இன்டீஜர் அரே, அப்போ இன்டோட டிஃபால்ட் வேல்யூ 0வால் ஃபில் ஆயிருக்கும். அப்போ நான் ஏ ஆஃப் 0 ஆக்சஸ் பண்ணால் 0th இண்டெக்ஸில் என்ன நம்பர் இருக்குது, 0. அப்போ அவுட்புட்டில் 0ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த ஏவையே பிரிண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். இந்த ஏவை பிரிண்ட் பண்ண என்ன வரும், அரேக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகுமா, நோ, அப்படியெல்லாம் பிரிண்ட் ஆகாது. ஸோ ஏங்கிறது என்னது, ஒரு வேரியபிள். பட் என்ன டைப் ஆஃப் வேரியபிள், நம்ம வேரியபிள் பார்க்கும் போதே பார்த்தோம், வேரியபிளை நம்ம 2 ஆஸ்பெக்ட்ல கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஹோல்டு பண்ணியிருக்கு அதை பேஸ் பண்ணி. இப்போ என்னோட வேரியபிள் நார்மலாக வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருந்துச்சுன்னா அதை ப்ரிமிட்டிவ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர் வேல்யூவோ இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவோ இல்லை ஒரு கேரக்டரோ பூலியனோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிருந்துச்சுன்னா அதை ப்ரிமிட்டிவ் வேரியபிள்னு சொல்லுவோம். என்னோட வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணிருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். நாம எப்பெல்லாம் ப்ரிமிட்டிவ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறோமோ அப்போ அந்த ப்ரிமிட்டிவ் வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை டேரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் எப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறனோ இங்கே நடக்கக்கூடிய மெக்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏங்கிறது என்னது, அரேயோட நேம். ஜாவால் அரேல என்னன்னு பார்த்தோம்,
ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஏ. அப்ப இந்த ஏங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள். எப்பல்லாம் நான் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேனோ, அப்பல்லாம் toString அப்படிங்கிற ஒரு மெத்தட் இன்டர்னலா கால் ஆகும். இந்த toStringங்கிற மெத்தட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸ். பிகாஸ் ஆஸ் அ யூசரா நாம எத்தனை கிளாஸ் எழுதினாலும் சரி, அண்ட் ஜாவால எவ்வளோ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் நம்ம ஒரு செப்பரேட் டாபிக்காவே பார்ப்போம். அதுக்குள்ள இருக்க ஒரு மெத்தட் தான் இந்த toString மெத்தட். இந்த toString மெத்தட் எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நம்ம பிரிண்ட் பண்றோமோ, அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் அட் சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். ஸோ கிளாஸ் நேம் எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான கிளாஸோட நேம், அதுக்கப்புறம் இந்த அட்டு சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஹேஷ் கோட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அந்த அட்ரஸ் மாதிரி. பட் ஜாவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஜாவால பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ப்ரோக்ராமரோட லெவலுக்கு கிடையாது. ஹேஷ் கோட் அப்படிங்கிறதையுமே ஒரு நேட்டிவ் மெத்தடாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹேஷ் கோட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் ஒரு நேட்டிவ் மெத்தடாக தான் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஜாவா லாங்குவேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க. வேற ஏதாச்சும் ஓல்டு லாங்குவேஜஸ் லைக் சி ஆர் C++ல தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நேட்டிவ் கீவேர்டு வச்சு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஹேஷ் கோட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் மாதிரி தான், பட் அட்ரஸ் கிடையாது. பிகாஸ் ஜாவாவை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான டாஸ்க். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஒரு கமெண்ட் போட்டே கண்டுபிடிக்க முடியும். இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜாவா பி ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட். நம்ம யூஸ் பண்ற ஜாவா சி ஜாவா அப்படிங்கிற மாதிரி ஜாவா பி அப்படிங்கிறது ஒரு கமெண்ட். அதுக்கு பக்கத்துல நம்ம அந்த கிளாஸோட நேம் கொடுத்தோம்னா அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிளியரா பார்த்தோம்னா கம்பைல்டு ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டாட் ஜாவா அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற காம்பனண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் அதெல்லாம் விட்டுறலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேஷ் கோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஹேஷ் கோட் மெத்தட் என்னவா இருக்கு? நேட்டிவா இருக்கு. நேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபையர். ஸோ ஹேஷ் கோட் அப்படிங்கிற மெத்தட் ஜாவா லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, C++ லாங்குவேஜில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஜாவா லாங்குவேஜில் கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ட் ஈக்குவல்ஸ், க்ளோன், நோட்டிஃபை ஆல் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம சொன்னோம்ல toString மெத்தட், அந்த மெத்தடும் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம குரோம்ல போய் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா ஒராக்கிளோட வெப்சைட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம போனோம்னா அந்த மெத்தட் toString மெத்தட், toString மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? கெட் நேம், கெட் கிளாஸ். இந்த மெத்தடை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம். ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளோட கிளாஸ் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். ப்ளஸ் அட்டரே சிம்பிள் ப்ளஸ் ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் ஹேஷ் கோட். ஹேஷ் கோடுங்கிறது ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இன்னொரு மெத்தட். அந்த மெத்தடை எனக்கு ஹேஷ் கோடை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஹேஷ் கோடை நான் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த toString மெத்தட் இன்டர்னலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் அட்டரே சிம்பிள், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட், அதை ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? அதோட கிளாஸ் நேம். ஏங்கிறது என்னது? ஒரு அரே. அரேக்கு எல்லாமே கிளாஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன். இது ஒரு 1D அரேங்கிறதுனால எனக்கு சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் நேம். இன்டீஜர் அரேங்கிறதுனால I வரும். அண்ட் தென் அட்டரே சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். இது சம்திங் லைக் 00FA56 இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். இதை வேணா நம்ம VS கோட்ல போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட்லாம் தேவையில்ல, erase பண்ணிடலாம். நியூ int of 3. First system.out.println a of 0 and system.out.println a. இப்போ இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன்.
அந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 0ன்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸ் என்னோட கம்பைலர் அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, அதோட கிளாஸ் நேம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட், அப்புறம் அந்த ஐங்கிற சிம்பிள், அண்ட் தென் அட்டரே சிம்பிள் அண்ட் ஹேஷ் கோட் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். எப்பெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த ஃபார்மில் தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 2D அரேவை எடுத்துப்போம். ஸோ அகைன் எனக்கு ஒரு அரே கிரியேட் ஆகும். இந்த 3 எலமெண்ட்டுமே ஒரு 3 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரேவாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், system.out.println a of 0. இந்த a of 0ல என்ன இருக்குது, ஒரு 1D அரே இருக்குது. அப்போ என்ன நடக்கும், அகைன் அந்த அரேயோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை தான் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஐ அட்டரே சிம்பிள், அப்புறம் எனக்கு ஹெக்ஸாடெசிமல்ல ஹேஷ் கோட் பிரிண்ட் ஆகும் சம்திங், அண்ட் a of 0 0. a of 0 இது, a of 0 of 0 இது. இதுக்குள்ள என்ன இருக்கும், டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். அப்போ அவுட்புட் 0. இப்போ இந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு 2 ஸ்கொயர் பிராக்கெட் வரும். பிகாஸ் இது ஒரு 2D அரே அண்ட் ஐங்கிற ஆல்பபெட், அட்டரே சிம்பிள், ஹேஷ் கோட் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். கிளியரா? எப்பெல்லாம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்பெல்லாம் இன்டர்னலாக இந்த டூஸ்ட்ரிங்கிற மெத்தட் தான் கால் ஆகும். இந்த டூஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு சொந்தமான மெத்தட். இந்த மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாஸ் நேம், அட்டரே சிம்பிள், ஹேஷ் கோட் இதை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேஷ் கோட் அப்படிங்கிறது ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் மாதிரி. பட் ஜாவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால இந்த ஹேஷ் கோடை ஒரு நேட்டிவ் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நேட்டிவ் மெத்தட்னா அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் ஜாவா லாங்குவேஜில் இருக்காது, சிஆர், C++ இந்த மாதிரி ஓல்டு லாங்குவேஜில் தான் இருக்கும். அதோட பெனிஃபிட்டை நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணிப்போம். கிளியரா? இப்போ இந்த கோடை லெசன் பண்ணிட்டு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு 2D அரே, system.out.println ஃபர்ஸ்ட் அந்த அரேயோட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println அந்த அரேயோட 0th இண்டெக்ஸ், system.out.println array of 0 of 0. ஓகே, இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கெஸ் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் இது ஒரு 2D அரே தான். பேஸ் அரேல 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். பட் இந்த 3 எலமெண்ட்டாகவும் எதை நான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் செகண்ட் டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக இது நல்லா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம போன எக்ஸாம்பிளில் செகண்ட் டைமென்ஷனும் கொடுத்துருந்தோம். அப்போ பேஸ் அரே 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணும். செகண்டும் 3ன்னு கொடுத்ததுனால அந்த 3 எலமெண்ட்டாகவும் ஒரு 3 இன்டீஜரை ஸ்டோர் பண்ணக்கூடிய அரே இருந்துச்சு. பட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பேஸ் சைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இந்த சைஸ் கொடுக்கல. அண்ட் இந்த லைனுக்கு கீழே நம்ம அதை தனியாகவும் மென்ஷன் பண்ணலை. அப்போ அது எல்லாமே நல்லா தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அந்த அரேயோட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். எப்போல்லாம் ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோமோ இன்டர்னல் என்ன ரன் ஆகும், டூஸ்ட்ரிங் மெத்தட் ரன் ஆகும். அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், இது ஒரு 2D அரேங்கிறதுனால 2 ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஐ ஃபார் இன்டீஜர், அண்ட் தென் அட்டரே சிம்பிள், அப்புறம் ஹேஷ் கோட் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். இது ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் 0 0 1 5 A சம்திங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், a of 0. a of 0ல என்ன இருக்குது, நல்ல தான் இருக்குது. அப்போ இதுக்கான அவுட்புட் நல். நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணுறோம், a of 0 of 0. இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லைனுக்கு என்ன அவுட்புட் வரும், இந்த லைனுக்கு நம்மளுக்கு ரன் டைம் எரர் வரும். என்ன எரர் வரும், எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். பிகாஸ் என்னோட வேல்யூ நல்லு, நான் நல்லா போய் அகைன் டச் பண்ணுறேன். நல்லா டச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். எப்போலாம் நம்ம நல்லா டச் பண்ணுறோமோ we will end up with null pointer exception. ஸோ அப்போ இதுக்கு எனக்கு வரக்கூடிய அவுட்புட் null pointer exception. கிளியரா? நெக்ஸ்ட்
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்ஸ் நம்ம அரேவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸால ஃபில் ஆயிடும்ட்டு. இப்போ இன்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 3 அப்படின்னா ஒரு 3 இன்டிஜரை ஹோல்டு பண்ணக்கூடிய அரே கிரியேட் ஆகும். இதுக்குள்ள எல்லாமே 0ங்கிற வேல்யூ தான் இருக்கும். இந்த மொத்த அரேக்கான நேம் தான் எனக்கு ஏ. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இதை ஓவர் ரைட் பண்ணி நான் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். எப்படி ஓவர் ரைட் பண்ணுவேன்? ஏ ஆஃப் 0ல 1 கொடுத்துட்டா இதுக்கு பதிலாக எனக்கு 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஏ ஆஃப் 1ல 2 கொடுத்துட்டா எனக்கு செகண்ட் எலமெண்ட் 2 மாறிடும். ஏ ஆஃப் 3ல 3 கொடுக்குறேன். ஐ மீன் ஏ ஆஃப் 2ல 3 கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் மாறிடும். இப்போ ஏ ஆஃப் 3 இதை நான் ட்ரை பண்ணனா எனக்கு என்ன நடக்கும்? அரே ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ் இன்னும் கிடையவே கிடையாது. பிகாஸ் 3 எலமெண்ட் தான் இருக்கு. அப்போ இண்டெக்ஸ் 2 வரைக்கும் தான் இருக்கும். இங்க ஒரு அந்த அரேவே நம்மளுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. நம்மளோட பவுண்ட் தாண்டி போறோம். அப்போ இந்த லைனுக்கு என்ன வரும்? எக்ஸெப்ஷன் வரும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஜாவா பொறுத்த வரைக்கும் அரே ரேஞ்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்பெல்லாம் நம்ம அரேயோட ரேஞ்ச் கிராஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு என்ன வரும்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட் ஏ ஆஃப் -3 4. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன எரர் வரும்? அரல்ஸ் அவுட்புட் வருமா? நோ, இதுவும் தப்பு. -3ங்கிறது எனக்கு ஒரு ப்ராப்பரான ரேஞ்ச் கிடையாது. அப்போ இதுக்கும் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும். பட் ரன் டைமில் எனக்கு ஜேவிஎம் எரரை கொடுக்கும். இப்போ ஏ ஆஃப் 2.5 ஈக்குவல் டு 4. இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்களா? ஃபைன். இந்த லைனுக்கு என்ன அவுட்புட் வரும்? எரர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எரர் கம்பைல் டைமில் வருமா இல்லை ரன் டைமில் வருமா? இந்த கோட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைலே ஆகாது. எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க முடியும்? ஒரு இன்டீஜரை மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்டீஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல அதை விட சின்ன சைஸ் இருக்க டேட்டா டைப்பை கொடுத்துக்கலாம். பட் நான் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வேற வேற ஃபேமிலி. அப்போ எனக்கு என்ன வரும்? பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட் அப்படிங்கிற எரர் வரும். இப்போ இன்னொன்று, இப்போ என்ன எரர் வரும்? இப்போ 2 எரர் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைலேஷன் எரர், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட் அப்படிங்கிற எரர் வரும். அண்ட் இந்த இடத்துலையும் கம்பைலேஷன் எரர், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட். பிகாஸ் இது ஒரு இன்டீஜர் அரே. அப்போ இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அப்போ அது ஒரு தப்பு. அண்ட் இண்டெக்ஸா இன்டீஜரை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். அண்ட் எப்பெல்லாம் நம்ம அரேவோட ரேஞ்ச் தாண்டி போக நினைக்கிறோமோ அப்பெல்லாம் எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? அரே டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? அரே கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த அரேக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? வேல்யூஸ் கொடுக்குறோம். பிகாஸ் நம்ம வேல்யூஸ் கொடுக்கலனா டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். எனக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் வேண்டாம். அதனால நான் வேல்யூவை கொடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ பெருசு நம்ம கோட் எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லைன் கிட்ட எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரே லைன் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ் முடியும். இன்ட் அரே அரே நேம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன வேல்யூ வேணும்? 1, 2, 3. ஸோ இங்கே இந்த 5 லைன் என்ன ஒர்க்கை பண்ணுதோ இந்த ஒரே லைனும் அதே ஒர்க்கை தான் பண்ணுது. நம்ம ஒரே லைனில் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கான வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக இங்கே என்னென்ன ஒர்க் நடக்குமோ அதே ஒர்க்கு தான் இங்கேயும் நடக்கும். பட் இது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷன். இந்த மாதிரி வேல்யூவை நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது அந்த அரேயோட சைஸ் தேவையில்லை. எனக்கு எத்தனை எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை வச்சு என்னோட கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக சைஸை டிஃபைன் பண்ணிக்கும். இதே ஒரு கேர் அரேவாக இருந்தால் ஏ பி சி டி. ஸோ இதே லைனை நான் தனியாக எழுதுற மாதிரி இருந்தால் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் அந்த அரேவை டிக்ளேர் பண்ணும், அப்புறம் அந்த அரேவை கிரியேட் பண்ணும், அப்புறம் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் வேல்யூ அசைன் பண்ணும். பி ஆஃப் 0ல் ஏவை கொடுக்கணும், பி ஆஃப் 1ல் பியை கொடுக்கணும், பி ஆஃப் 2ல் சியை கொடுக்கணும், அண்ட் பி ஆஃப் 3ல் டியை கொடுக்கணும். ஸோ இங்கே இவ்வளோ பெருசு நம்ம எழுதுற கூட சிம்பிளாக ஒரே லைன்லேயே எழுதி முடிச்சிடலாம். இன்டர்னலாக உள்ளே நடக்கிறது எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெப்ரஸன்டேஷனை நம்ம 2 டைமென்ஷனல் அரேக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் 2 டைமென்ஷனல் அரே, அதனால 2 பிராக்கெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2D அரே என்னது? அரே ஆஃப் அரேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அரே,
அதுக்குள்ள அரேஸ் 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும் போதும் சைஸ் கொடுக்க தேவையில்ல. பிகாஸ் என்னோட அரே என்னவோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத என்னோட கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக கெஸ் பண்ணிடும். ஸோ இந்த ரெப்ரஸன்டேஷனை நம்ம ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு கோட் எழுதுறேன். இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. சிம்பிள். நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஏங்கிறது என்னது? ஒரு 3D அரே. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அரேயோட நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அரே நேமுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அந்த அரேயோட கிளாஸ் நேம். இது ஒரு 3D அரே. அப்போ எனக்கு 3 ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். இன்டீஜர் அரே, அதனால ஐ. அண்ட் தென் அட் சிம்பிள். அதுக்கப்புறம் எனக்கு ஹேஷ் கோட் சம்திங் பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ ஆஃப் 0. 3D அரேவை ஒரு லேயர் கிரியேட் பண்ணி நம்ம உள்ளே போனால் என்ன இருக்கும்? 2D அரே இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐ அட் அரே அகெயின் எனக்கு ஹேஷ் கோட் அண்ட் ஏ ஆஃப் 0 ஆஃப் 0. 2 லேயர் நம்ம உள்ள போகணும். ஃபர்ஸ்ட் 3Dயில் ஒரு லேயர் கிரியேட் பண்ணால் 2D அண்ட் அந்த 2Dயில் ஒரு லேயர் கிளியர் பண்ணால் எனக்கு 1D அரே வரும். அப்போ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐ அட் அரே சிம்பிள் 069F சம்திங் ஹேஷ் கோட் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ ஆஃப் 0 ஆஃப் 0, ஏ ஆஃப் 0 ஆஃப் 0 எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். அவுட்புட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். கிளியரா? ஸோ இந்த ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷனை நம்ம 1D அரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் மல்டி டைமென்ஷனல் அரேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே லைனில் அரேவை டிக்ளேர் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், அதுக்கான வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ண முடியும். எப்பெல்லாம் ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும். int x is equal to 10. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். இதை நான் எப்படி 2 இதில் பிரிச்சு எழுத முடியுமா? int x equal to 10. கரெக்டு தானே? இது டிக்ளரேஷன், இது அசைன்மெண்ட். ஸோ இதுவும் கரெக்டு தான். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். இப்போ இதையே அரேக்கு யூஸ் பண்ணலாம். int array x is equal to 10, 20, 30. இது என்னது? அரேவை டிக்ளேர் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரே லைனில் இனிஷியலைஸும் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. இப்போ இது ஏன் இந்த மாதிரி 2 லைனில் பிரிச்சு எழுத முடியுமா? int x is equal to 10, 20, 30. இப்படி எழுதுனா கம்பைலர் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கும். பிகாஸ் இந்த ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷன் நம்ம போகிற மாதிரி இருந்தால் ஒரே லைனில் தான் முடிச்சிடணும். நம்ம மோர் தென் 1 லைன்ஸ் இதை யூஸ் பண்ணி பிரித்து எழுதுனோம்னா இதை என்னோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது. எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். இதை நம்ம வேணும்னா VS Code ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் அரேவை டிக்ளேர் பண்ணிட்டேன். 10, 20, 30. அதை கம்பைல் பண்ணலாம். கம்பைலேஷன் எரர், இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நாட் அ ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பெக்டட். ஸோ எப்போல்லாம் நம்ம ஷார்ட்கட் ரெப்ரஸன்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அதை ஒரே லைனில் முடிச்சிடணும். மோர் தென் 1 லைன்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ இதை கம்பைல் பண்ணால் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. கோட் ஹாப்பியாக கம்பைல் ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் லென்த் விசஸ் லென்த் மெத்தட். லென்த் விசஸ் லென்த். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வேரியபிளை ஆப்ஜெக்ட் வச்சு மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனல் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபையர். அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருப்பாங்க, நாம் அதை அகைன் ரீஅசைன்லாம் பண்ண முடியாது. அதுதான் ஃபைனல் மாடிஃபையர். பட் மாடிஃபைஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக லேட்டர் பார்ப்போம். லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதை வந்து அரேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அரேஸ்க்குள்ள எவ்வளோ எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லென்த் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், int array a is equal to 1, 2, 3. system.out.println a dot length. ஸோ இந்த வேரியபிள் எதை வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்? அந்த அரேயோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அண்ட் ஃபைனல் வேரியபிள் அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி அசைன் பண்ணதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபைன். இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? 3ன்னு வரும். பிகாஸ் என்னோட அரேக்குள்ள 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ அந்த அரேயோட லென்த் 3.
கிளியரா? சிம்பிள் தான். லென்த் அப்படிங்கிற வேரியபிள் ஒரு அரேக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கு, அதாவது அந்த அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் தான் லென்த்ங்கிற வேரியபிள். அதே இந்த லென்த் மெத்தட் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த லென்த்ங்கிற மெத்தட். இது வந்து ஒரு ஃபைனல் மெத்தட் எனக்கு ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜாவா பி ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாவா பிங்கிற கமெண்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர்ஸை என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ற கமெண்ட். இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ இந்த மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர், வேரியபிள் இது எல்லாமே என்னோட ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது. இப்போ இதில் லென்த் இங்கே இருக்கு நமக்கு. ஸோ லென்த் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தடு ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரிங்குள்ள எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஸ்ட்ரிங் லென்த் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் string s is equal to build by error system.out.println s dot length. அவுட்புட் என்ன வரும்? இந்த ஸ்ட்ரிங்குள்ள எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ எனக்கு அதுதான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 13 கேரக்டர்ஸ் இருக்கு. எனக்கு அவுட்புட் 13 பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு அரேக்குள்ள எவ்வளோ எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லென்த் வேரியபிளை யூஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்குள்ள எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லென்த் மெத்தடை யூஸ் பண்ணும். இந்த லென்த்ங்கிற மெத்தட் ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்குள்ள இருக்க லென்த் மெத்தடையும் நம்ம பார்த்தோம். பட் இந்த லென்த் மெத்தடை நம்ம நார்மல் அரேக்கோ இல்லை இந்த லென்த்ங்கிற வேரியபிள் ஸ்ட்ரிங்குக்கோ யூஸ் பண்ணால் என்னோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது. அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏ டாட் லென்த். ஸோ இந்த லைனை கொடுத்தா என் கம்பைலர் அக்செப்டே பண்ணிக்காது, எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எஸ் டாட் லென்த் வேரியபிள் எங்கே கொடுத்தாலும் என் கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது, எரர் தான் வரும். என்ன எரர் வரும்னு பார்த்தோம்னா cannot find symbol. cannot find symbol. என்ன சிம்பிள்? மெத்தட் லென்த். எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல? லொகேஷன் வேரியபிள் ஏ ஆஃப் டைப் int array. ஸோ இந்த எரர் மெசேஜ் தான் நமக்கு எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் லென்த் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை ஏ கூட யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏ வந்து ஒரு int array டைப், அது கூட எந்த லென்த் மெத்தடும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடியல, cannot find symbol. எனக்கு இந்த இடத்துல என்ன எரர் வரும்? சேம் இதே எரர் தான் வரும். அகைன் cannot find symbol. என்ன சிம்பிள் கண்டுபிடிக்க முடியல? வேரியபிள் லென்த். எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல? வேரியபிள் ஏ ஆஃப் எஸ், வேரியபிள் எஸ் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள் கூட லென்த்துங்கிற ஒரு வேரியபிள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரிங்குள்ளே எங்கேயுமே லென்த் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஸோ cannot find symbol கம்பைலேஷன் எரர். ஸோ இந்த எரர் மெசேஜ் தான் நமக்கு எக்ஸாக்டாக வரும். நம்ம வேணால் இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஸோ விஎஸ் கோட் போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். system.out.println a.length. ஸோ ஒரு அரே கூட லென்த் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். எனக்கு அவுட்புட் 3ன்னு வந்திருக்கு, பிகாஸ் ஏங்கிற அரேக்குள்ள 3 எலமெண்ட் தான் இருக்கு. இப்போ இது கூட லென்த் மெத்தடை யூஸ் பண்ணலாம். என்ன வந்திருக்கு? cannot find symbol. என்ன சிம்பிள்? மெத்தட் லென்த். எந்த இடத்துல? வேரியபிள் ஏ ஆஃப் டைப் இன்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுவோம். string s is equal to build by error. ஸோ இந்த இடத்துல நம்மளோட வேரியபிள் நேம் எஸ். இதை கம்பைல் பண்ணலாம், கம்பைல் ஆயிடுச்சு, ரன் பண்ணலாம். அவுட்புட் 13. இப்போ இந்த மெத்தடுக்கு பதிலாக வேரியபிள் லென்த் கொடுப்போம். அகைன் சேம் எரர், cannot find symbol. என்ன சிம்பிள்? வேரியபிள் லென்த். எந்த லொகேஷன்ல? வேரியபிள் எஸ் ஆஃப் டைப்
ஸ்ட்ரிங். ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம எப்பெல்லாம் ஒரு அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்கணுமோ அப்பெல்லாம் லென்த் வேரியபிளை யூஸ் பண்ணணும். எப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணுமோ அப்பெல்லாம் லென்த் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லென்த்துங்கிற மெத்தட் ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படின்ட்டு நாம இந்த ஜாவா பி கமாண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் இந்த லென்த்துங்கிற வேரியபிள் எங்க இருக்கு? இதை நம்மளால ஜாவா சோர்ஸ் கோட்ல எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? லென்த்துங்கிறது ஒரு ஃபைனல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். பட் எந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஸோ நம்ம நார்மலா இருக்க ஜாவா சோர்ஸ் கோடில் இந்த வேரியபிளை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் அரே ஆப்ஜெக்ட் எல்லாமே ஜாவா கிரியேட் பண்றது அண்ட் அரே ஆப்ஜெக்ட்டுக்கான கிளாஸுமே ஜேவிஎம் குள்ள தான் இன்டர்னலா இருக்கும். ஸோ அதோட கிளாஸ் ஜேவிஎம் குள்ள இருக்கிறதுனால இந்த லென்த்துங்கிற வேரியபிளும் ஜேவிஎமோட பார்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஜாவா சோர்ஸ் கோட்ல பார்க்க முடியாது. அதே இந்த லென்த்துங்கிற மெத்தட் ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள இருக்கு. அதை நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். லென்த்துங்கிற வேரியபிள் அரேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, லென்த் மெத்தடு ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத தெளிவாக கெஸ் பண்ணுங்க. இந்த கோடுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபைன். எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அரே. எனிவேஸ் இதுவுமே ஒரு அரே தான். அப்போ அரே கூட லென்த் நான் அப்ளை பண்ணா அதுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் எனக்கு அவுட்புட்ஸாக வரும். இதுக்குள்ள 3 ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட் 3ன்னு வரும். எஸ் ஆஃப் 0. இந்த எஸ்ங்கிற அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். இந்த இடத்துல நம்ம லென்த் மெத்தட் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? 1ன்னு வரும். இப்போ எஸ் ஆஃப் 0 டாட் லென்த். எஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு? ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. நம்ம ஸ்ட்ரிங்கு கூட எதை அப்ளை பண்ணியிருக்கோம்? லென்த்துங்கிற வேரியபிள் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் லென்த் வேரியபிள் அரேக்கு தான் அப்ளை பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ என்ன வரும்? கம்பைலேஷன் எரர், கேனாட் ஃபைண்ட் சிம்பிள். அண்ட் எஸ் டாட் லென்த். எஸ்ங்கிறது ஒரு அரே. அரே கூட லென்த் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு இதுவும் தப்பு தான். கம்பைலேஷன் எரர், கேனாட் ஃபைண்ட் சிம்பிள். ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், int array x is equal to 2D அரே. நம்மளுக்கு 2 டைமென்ஷன் இருக்கணும். நியூ int of 6 2. system dot out dot println x dot length. system dot out dot println x of 0 dot length. ஸோ x dot length. அரேயோட லென்த் என்னது? ஸோ எப்பெல்லாம் 2D அரேயோட வேரியபிள் லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ எனக்கு பேஸ் சைஸ் தான் வரும். பேஸ் சைஸ் என்ன கொடுத்துருக்கோம்? 6ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் x of 0 dot length 2. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகும்? ஒரு பேஸ் அரே தான் கிரியேட் ஆகும். இதுக்குள்ள 6 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். 1 2 3 4 5. அண்ட் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாவும் என்ன இருக்கும்? ஒரு 2 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டாட் லென்த் கொடுக்கும் போது எனக்கு இந்த லென்த் வரும். இங்கே 6 எலமெண்ட் இருக்கு. அப்போ 6. அண்ட் எக்ஸ் ஆஃப் 0 டாட் லென்த் கொடுக்கும் போது இந்த அரேயோட லென்த் வரும். இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ 2. கிளியரா? ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேக்கு ஜாவால எந்த பில்டென்ட்வேயும் இல்லை. எதுக்கு? அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. பிகாஸ் நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஃபாலோ பண்ணல. மேட்ரிக்ஸாக இருந்தால் எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம அரே ஆஃப் அரே அப்ரோச் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால ஒரு 2D அரேக்குள்ள எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஸோ எக்ஸ் ஆஃப் 0 டாட் லென்த் பிளஸ் எக்ஸ் ஆஃப் 1 டாட் லென்த் பிளஸ் எக்ஸ் ஆஃப் 2 டாட் லென்த், இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ இருக்கோ ஒவ்வொரு டைமும் கொடுத்து எல்லாத்தையும் சம் பண்ணாதான் ஒரு 2D அரேல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஜாவை பொறுத்த வரைக்கும் மல்டி டைமென்ஷனல் அரேக்கு நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்ரோச் அரே ஆஃப் அரேஸ். அப்படின்னா ஒவ்வொரு அரேயோட எலமெண்ட்டாகவும் எனக்கு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். இங்கே 2 அரே இருக்கலாம். இங்கே வந்து 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே இருக்கலாம். இங்கே 4 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே இருக்கலாம். நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்குள்ள இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு ஈஸியான பில்ட் அண்ட் அப்ரோச் எதுவும் கிடையாது.